ஜெகம் புகழும் புண்ணிய கதை ஸ்ரீராமனின் கதையே. உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ஸ்ரீராமனின் கதையே. உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ஸ்ரீராமனின் கதையே. உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ஸ்ரீராமனின் கதையே. இகவர சுகமெல்லாம் அடைந்திடலாமே இந்த கதை கேட்கும் எல்லோருமே. இகவர சுகமெல்லாம் அடைந்திடலாமே இந்த கதை கேட்கும் எல்லோருமே. இனிக்குது நாவெல்லாம் உரைத்திடும் போதிலே. இனிக்குது நாவெல்லாம் உரைத்திடும் போதிலே. இணையே இல்லாத காவியமாகும் ஜெகம் புகழும் புண்ணிய கதை ஸ்ரீராமனின் கதையே. உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ஸ்ரீராமனின் கதையே. அயோத்தி மன்னன் தசரதனின் அருந்தவத்தால் அவன் மனைவி கௌசல்யா கையை சுமித்திரை கருவினிலே உருவான ராமர் லக்ஷ்மணர் கனிவுள்ள பரதன் சத்ருக்னர் நால்வர். நாட்டினர் போற்றவே நால்வரும் பல கலை ஆற்றலும் அடைய மன்னர் வளர்த்து வந்தாரே. நாட்டினர் போற்றவே நால்வரும் பல கலை ஆற்றலும் அடைய மன்னர் வளர்த்து வந்தாரே. காட்டில் கௌசிகன் யாகத்தை காக்கவே. காட்டில் கௌசிகன் யாகத்தை காக்கவே கண்மணி ராம லக்ஷ்மணரை அனுப்பினனே. கண்மணி ராம லக்ஷ்மணரை அனுப்பினனே. தாடகை சுபாகுவை தரையில் வீழ்த்தியே தவசிகள் யாகம் காத்து ஆசி கொண்டனரே. தாடகை சுபாகுவை தரையில் வீழ்த்தியே தவசிகள் யாகம் காத்து ஆசி கொண்டனரே. பாதையில் அகலிகை சாபத்தை தீர்த்த பின். பாதையில் அகலிகை சாபத்தை தீர்த்த பின் சீர்பெரும் இதிலே நகர் நாடி சென்றனரே. வீதியில் சென்றிடும் போதிலே ராமன் சீதை கன்னி மாட வீதிலே கண்டான். வீதியில் சென்றிடும் போதிலே ராமன் சீதை கன்னி மாட வீதிலே கண்டான். காதலினால் இருவர் கண்களும் கலந்தன. காதலினால் இருவர் கண்களும் கலந்தன. கன்னியை வில்லொடுத்து சொந்தமும் கொண்டான். ஆணவத்தால் அறிவிழந்த பரசுராமன் அகந்த இதனை அடக்கி ராமன் வெற்றி கொண்டான். அரும் புதல்வன் வீரத்தை கண்ட மன்னன் அளவிலா ஆனந்த நிலையை கண்டான். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ஸ்ரீராமனின் கதையே. உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ஸ்ரீராமனின் கதையே. மன்ன வந்த சரதன் கண்மணி ராமனுக்கு மணிமுடி சூட்டவே நாள் குறித்தானே. மன்ன வந்த சரதன்
கண்மணி ராமனுக்கு மணிமுடி சூட்டவே நாள் குறித்தானே. மக்கள் யாவரும் மகிழ்வுடன் நகரையே மகர தோரணத்தால் அலங்கரித்தனரே. மக்கள் யாவரும் மகிழ்வுடன் நகரையே மகர தோரணத்தால் அலங்கரித்தனரே. மந்தரை போதனையா மனமாறி கையே மணிமுடி பரதன் சூடி நாட்டை ஆளவும் வனத்தில் ராமன் 14 ஆண்டுகள் வாழவும் மன்னரிடம் பரமதை கேட்டார். அந்த சொல்லை கேட்ட மன்னர் மரணமூர்ச்சை அடைந்த பின்னர் ராமனையும் அழைக்க செய்தார். தந்தை உனை வனம் போகச் சொல்லி தம்பி பரதனுக்கு மகுடத்தை தந்தார் என்றாள். சஞ்சலமில்லாமல் அஞ்சன வண்ணனும் சம்மதம் தாயே என வழங்கி சென்றார். சஞ்சலமில்லாமல் அஞ்சன வண்ணனும் சம்மதம் தாயே என வணங்கி சென்றார். மிஞ்சிய கோபத்தால் வெகுண்டே வில்லெடுத்த தம்பி லக்குவனை சாந்தமாக்கினார். மிஞ்சிய கோபத்தால் வெகுண்டே வில்லெடுத்த தம்பி லக்குவனை சாந்தமாக்கினார். இளையவனும் ஜானகியும் நிழல் போல் தொடரவே மரமுறி தரித்து ராமன் செல்வதை கண்டு. இளையவனும் ஜானகியும் நிழல் போல் தொடரவே மரமுறி தரித்து ராமன் செல்வதை கண்டு. கலங்கி நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்தியே கலங்கி நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்தியே உடன் என போவதென்று தடுத்தனர் சென்று. ஆறுதல் கூறியே கார்முகில் வண்ணன் அன்புடன் அவர்களிடம் விடையும் கொண்டான். ஆறுதல் கூறியே கார்முகில் வண்ணன் அன்புடன் அவர்களிடம் விடையும் கொண்டான். அன்னையும் தந்தையும் சொன்னதற்காகவே அண்ணலும் கானகத்தை நாடி சென்றார். அன்னையும் தந்தையும் சொன்னதற்காகவே அண்ணலும் கானகத்தை நாடி சென்றார். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ஸ்ரீராமனின் கதையே உங்கள் செவி கொடிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ஸ்ரீராமனின் கதையே உங்கள் செவி கொடிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ஸ்ரீராமனின் கதையே. கங்கை கரை அதிபன் அன்பில் உயர்ந்த குகன் அன்பால் ராமபிரான் அன்பனாகினார். கங்கை கரை அதிபன் அன்பில் உயர்ந்த குகன் அன்பால் ராமபிரான் அன்பனாகினார். பஞ்சவடி செல்லும் பாதையை காட்டினான். பஞ்சவடி செல்லும் பாதையை காட்டினான். அஞ்சன வண்ணன் அங்கு சென்று தங்கினான். அஞ்சன வண்ணன் அங்கு சென்று தங்கினான். ராவணனின் தங்கை கொடியவள் சூர்பனகை ராமபிரான் மீது மையல் கொண்டார். ராவணனின் தங்கை கொடியவள் சூர்பனகை ராமபிரான் மீது மையல் கொண்டார். கோபம் கொண்டே இளையோன் கூரம்பாலவனை மானபங்கம் செய்து விரட்டிவிட்டான். கோபம் கொண்டே இளையோன் கூரம்பாலவனை மானபங்கம் செய்து விரட்டிவிட்டான்.
போதனையா தசகண்ட ராவணன் ஜானகி தேவியை சிறையெடுத்தான். தங்கையின் போதனையா தசகண்ட ராவணன் ஜானகி தேவியை சிறையெடுத்தான். நெஞ்சம் கனலாகி கண்கள் குளமாகி தம்பியுடன் தேவியை தேடி சென்றான். ராமன் தேடி சென்றான். வழியிலே ஜடாயுவால் விவரமெல்லாம் அறிந்தான். வாயுமைந்தன் ஹனுமன் நட்பை கொண்டான். ஆழியை தாண்டியே இலங்கை சென்ற ஹனுமான் அன்னையை அசோகவனத்தில் கண்டான். ராமசாமியின் தூதன் நானடா ராவணா என்றான். ராமசாமியின் தூதன் நானடா ராவணா என்றான். ஹனுமான் லங்காபுரியை தீக்கிரையாக்கி கிஷ்கிந்தை சென்றான். ஹனுமான் லங்காபுரியை தீக்கிரையாக்கி கிஷ்கிந்தை சென்றார். கண்டேன் அன்னையை என்றே ராமனை சேவித்தே நின்றான். கடலை கலந்து ஐயன் வானர சேனையுடன் சென்றான். வானர சேனையுடன் சென்றான். விபீஷணனின் நட்பை கொண்டான். ராவணனை வென்றான். விபீஷணனின் நட்பை கொண்டான். ராவணனை வென்றான். வீரமாதா ஜானகி தேவியை தீக்குளிக்க செய்தான். கற்பின் கனலை கனிவுடன் ஏற்று அயோத்தி நகர் மீண்டார். கலங்கிய மக்கள் களிப்புற ராமன் அரசுரிமை கொண்டான். அரசுரிமை கொண்டான். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ஸ்ரீராமனின் கதையே. உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ஸ்ரீராமனின் கதையே. உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ஸ்ரீராமனின் கதையே.